அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனும் ஒரு வெற்றி பெற்று விட்டான் என்று சொன்னார். அவர் தன்னுடைய சாதுரியத்தாலும் தன்னுடைய தந்திரத்தாலும் தன்னுடைய முயற்சியாலும் ஏற்பட்டது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே மனுஷன் தோல்வியை மட்டும் தன்னுடைய தவறினால் ஏற்பட்டது என்று எப்போவுமே அவன் ஒப்புக்கொள்வது கிடையாது. எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அது தன்னால் ஏற்படுவது என்று நினைக்கக்கூடிய அதே மனுஷன் தீமையை மட்டும் பிறரின் மூலமாகத்தான் ஏற்பட்டது என்று ஒரு மனுஷன் நினைக்க ஆரம்பித்து விடுகிறான். பாதையில் கடந்து போகக்கூடிய நேரத்தில் நம்ம பார்வை தவறி கல்லுலேயோ முள்ளிலேயோ நம்மளுடைய பாதம் பட்டு விட்டாலும் நம்மை குற்றம் சாட்டுவது கிடையாது. கல்லையும் முள்ளையும் தான் நம்ம குற்றம் சாட்டி பழகிவிட்டோம். எப்போ ஒரு மனுஷன் தோல்விக்குண்டான வழிகளுக்குண்டான வழிகளை தண்ணியிலிருந்தே தேட ஆரம்பிக்கிறானோ, எதனால் தோல்வி அடைஞ்சோம், எதனால் வலி ஏற்பட்டது என்ற அந்த வழிகளை தண்ணியிலே தேட ஆரம்பிக்கிறானோ, அப்பொழுது அந்த மனுஷன் வெற்றி பெறுவான் என்பது சாலச் சரன்றாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு முழு உதாரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உஹதில் ஏற்பட்ட அந்த வலிகளை பற்றி கவலை தோய்ந்த முகத்தோட ரசூல்லா பேசி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில், இதெல்லாம் என்னம்மா வலி, நான் தாயிஃபில் உதவிக்காக வேண்டியும் அதே நேரத்தில் ஆறுதலுக்கான செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் மூலமாகப்பட்ட அந்த அவமானத்தை அந்த இடத்துல சொல்லி தர்றாங்க. அங்கே சிறார்கள் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் இந்த இடத்துல சொல்லிவிட்டு அதனால் ஏற்பட்ட அந்த அவமானத்தோட வலிகளோட அந்த இடத்த விட்டு நான் கடந்து வரக்கூடிய நேரத்தில் என் முன்னால் ஜிப்ரீல் தோன்றி சொன்னார். அந்த மக்கள் செய்த அந்த செயல்களையும் அந்த சொல்லையும் அல்லாஹ் கேட்டு விட்டான். அதாவது மலைகளுக்குண்டான மலக்கை உங்களிடம் நான் அனுப்புகிறேன். நீங்கள் என்ன உத்தரவிட வேண்டுமோ அந்த உத்தரவை அந்த மலக்குக்கு நீங்கள் தெரிவிங்கள் என்று சொல்லிவிட்டார். மலைகளுக்குண்டான மலக்கு என்ற வந்து சலாம் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் அந்த மக்களை நான் நசுக்கி விடவா? உத்தரவிடுங்கள். நசுக்கி அப்படியே நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கே நடந்த அனைத்து தோல்விகளுக்குண்டான பழிய தன்மையில் ஏற்றுக்கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அர்ஜு, நான் ஆதரவு வைக்கிறேன், ஐயுஹ்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மை யஅபுதுல்லாஹு வஹதஹு லா யுஷ்ரிகு பிஹி ஷையா. இந்த பூமியிலிருந்து இவர்களுடைய சந்ததியிலிருந்து அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடிய சந்ததிகளை இறைவன் வெளியாக்குவதை இந்த இடத்துல நான் ஆதரவு வைக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல பிரார்த்தனை செய்தாக விளைவு வெற்றி அந்த இடத்திலிருந்து ஆரம்பமானது.